லயோலா கல்லூரி மாணவர்களின் காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து அதற்கான காரணம் குறித்தும் டெசோ அமைப்பிற்கு அவர்களின் ஆதரவு உண்டா இல்லையா என்பது குறித்தும் தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பு விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து நம் செய்தியாளர் சுப்பிரமணி தகவல்களை தரவிருக்கிறார். சுப்பிரமணி, உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்தது குறித்து மாணவர் தரப்பில் கூறப்படும் விளக்கம் என்ன? காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் இன்று அவர்களது உண்ணாவிரதம் கைவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களது உண்ணாவிரதம் எதற்காக கைவிடப்பட்டது என்பதற்காக தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பினர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு விளக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பைச் சேர்ந்த சிபி லட்சுமணன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடமே நாம் கேட்கலாம். லயோலா கல்லூரி மாணவர்கள் எதற்காக அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டார்கள்? லயோலா கல்லூரி மாணவர்கள் விடுவதற்காக நிர்பந்திக்கப்பட்டனர். அதாவது ஒரு சில தீய சக்திகளும் பயங்கரவாத சக்திகளும் சேர்ந்து சதி திட்டம் தீட்டி இவர்களின் போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையை போட்டு இதை நிறுத்திவிட வேண்டும் என்று நினைத்தனர். அதை செய்தனர். இவர்கள் இதை செய்வதன் மூலமாக இந்த ஒட்டுமொத்த மாணவர் இயக்கத்தை நிறுத்திவிடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டனர். ஆனால் உண்மையில் அவர்கள் எங்களுடைய நண்பர்கள் அறிவித்து விட்டார்கள், நாங்கள் உண்ணாவிரதத்தை தான் கைவிடுகின்றோம், எங்கள் போராட்டங்களை அல்ல. இது ஒரு முதல் படி. எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் ஒரு முதல் படி. அதை நாங்கள் நடத்திவிட்டோம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற விடுதலை உணர்ச்சியை நாங்கள் கொளுத்திவிட்டோம். இப்பொழுது அது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கொழுந்துவிட்டு எரிகின்றது, இனியும் எரியும். அதற்கு தொடர்ந்து எங்களுடைய தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கும். உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டங்கள் எப்படி இருக்குது? எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து நாங்கள் எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கின்ற கல்லூரிகளுடன் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். அது வகுப்பு புறக்கணிப்பாக இருக்கலாம், இல்லை உள்ளிருப்பு போராட்டமாக இருக்கலாம், இல்லை சாலை மறியல், முற்றுகை, இதை போன்ற அறம் சார்ந்த நாங்கள் அஹிம்சையில் நம்பிக்கை வைத்துள்ளவர்கள். இது காந்தி பிறந்த நாடு. அஹிம்சையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த அஹிம்சை வழியில் நாங்கள் போராடுவோம். டெசோ அமைப்பிற்கு நீங்க ஏன் ஆதரவு தெரிவிக்கவில்லை? டெசோ அமைப்பு அமெரிக்க தீர்மானத்தினை ஆதரிக்கின்றது. அமெரிக்க தீர்மானம் ஒன்றிணைந்த இலங்கையை ஆதரிக்கின்றது. ஒன்றிணைந்த இலங்கை தமிழ் ஈழ விடுதலைக்கு ஒரு கேடு. நாங்கள் தனி ஈழத்தை ஆதரிக்கின்றோம். தனி ஈழ விடுதலையே எங்கள் நோக்கம். இதற்கு டெசோ அமைப்பும் மற்ற அமைப்புகளும் இதை மிக தெளிவாக கூறுகின்றோம். யார் அவர்கள் அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்கின்றார்களோ அவர்கள் தமிழ் ஈழத்தை எதிர்க்கின்றார்கள். அவர்கள் தமிழ் ஈழத்தின் துரோகிகள். நன்றி வெங்கட். அதாவது இவங்களோட அடுத்த கட்ட போராட்டம் பல கட்ட போராட்டங்களாகவும் இருக்கிறது. ஆனால் எங்களது போராட்டம் டெசோ அமைப்பிற்கு ஆதரவு இல்லை என்றும் அரசியலுக்கு இடமில்லை என்றும் கருத்தாகத்தான் இருக்கிறது. வெங்கட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணி.